தேவமாதாவின் வணக்க மாதம் மே மாதம் 1ஆம் தேதி. அன்புக்குரிய கிறிஸ்தவ இறைமக்களே, தேவமாதாவின் பிள்ளைகளே, வணக்க மாதத்தின் முதல் நாளான இன்று பரிசுத்த கன்னி மரியம்மாள் சர்வேஸ்வரனால் தெரிந்து கொள்ளப்பட்டதின் பேரில் கத்தோலிக்க திருச்சபையின் படிப்பினைகளை கேட்போம். சர்வேசுரன் ஆதியில் தமது திருக்குமாரன் மனித அவதாரம் எடுத்து உலகத்தை ரட்சிப்பார் என்று தீர்மானித்து, அந்த திருக்குமாரனுக்கு தாயாராக இருக்கும்படிக்கு மற்ற பெண்களை தெரிந்து கொள்ளாமல் பரிசுத்த கன்னி மரியம்மாவை தெரிந்து கொண்டார். பரலோகத்தில் சமணசுக்களும் பூலோகத்தில் மனிதர்களும் பெற்றுக்கொண்ட மகிமையும் பிரதாபமும் அவர்களுடைய மகிமைக்கும் பிரதாபத்துக்கும் முன் ஒன்றுமில்லாதது போல் இருக்கின்றது. சர்வேஸ்வரனுடைய திருக்குமாரனுக்கு தாயாரானதிலேயும் உண்டாக்கப்பட்ட சகல வஸ்துகளுக்குள்ளே மேலானவருமாய், சமணசுக்களுடைய நவவிலாச சபைக்கு ராக்கினியானவருமாய், கிறிஸ்தவர்களுக்கு தாயாருமாய், மனிதர்களுக்காக மனு பேசுகிறவருமாய் இருக்கிறதினாலேயும் மாமரி அன்னைக்கு அனந்த பிரதாபம் உண்டு. சிநேகத்துக்குரிய தம்முடைய தாயாராகிய பரிசுத்த கன்னி மாமரி பாவிகளுக்காக வேண்டி சர்வேஸ்வரனிடத்தில் அப்படிப்பட்ட அபிமானத்தை அடைந்திருக்கிறார்கள். இந்த மகிமைக்குரிய அன்னைக்காக சர்வேஸ்வரனுக்கு தோத்திரம் செலுத்தி, நம் தேவ அன்னைக்கு இந்த மேன்மைக்குரிய வணக்கத்தை செலுத்துவோமாக. தேவ மாதா சர்வேஸ்வரனால் பூரண பரிசுத்தத்தனத்துக்கு நியமிக்கப்பட்டவராகும். தேவகுமாரனுக்கு தாயாரானவரும் பெண்களுக்குள்ளே ஆசிர்வதிக்கப்பட்டவரும் தெய்வீகத்துக்கு தேவாலயமுமாகிய பரிசுத்த கன்னி மரியம்மாள் எவ்வளவோ புண்ணியமுள்ளவர் என்று சொல்லவும் கருதவும் முடியாது. அன்னையினிடத்திலே ஓர் அற்ப பாவமும் அற்ப குறையும் காணப்படுகிறதில்லை. அன்னையில் சகல புண்ணியங்களும் சகல சுகீர்தங்களும் விளங்குகிறதும் அல்லாமல், தேவ மாதா பெற்ற ஆத்துமத்தை அலங்கரிக்கிற வரங்களுக்கும் எண்ணிக்கையில் இல்லை. சர்வேஸ்வரனால் சமணசுகளுக்கும் மனிதர்களுக்கும் கொடுக்கப்பட்ட வரப்பிரசாதங்களை விட அன்னை அதிகமாய் பெற்று தேவ இஷ்ட பிரசாதத்தினால் பூரணமாய் அலங்கரிக்கப்பட்டு, தேவ உதவியை கொண்டு எண்ணப்படாத பேறு பலன்களை அடைந்து, இப்பொழுதும் எப்பொழுதும் சிருஷ்டிகளுக்குள் நிகரில்லாதவராய் இருக்கிறார்கள். நாம் நம் ஆண்டவர் தேவ மாதாவிற்கு கொடுத்த வரங்களில் கொஞ்சமாகிலும் நமக்கு அவர் கொடுக்க வேண்டுமென்று மன்றாடி, நம் தேவ அன்னை காட்டின புண்ணிய மாதிரிகைகளை கடைபிடிக்க பிரயாசைப்படுவோம். புனிதர்கள் இவ்வுலகில் வாழ்ந்த பொழுது தேவ மாதாவுக்கு மிகுந்த பக்தியோடு அவர்களுக்கு வணக்கம் செலுத்தினதும் அல்லாமல், தேவ மாதாவின் பேரில் வைக்க வேண்டிய நம்பிக்கையையும் வணக்கமும் எங்கும் பரவச் செய்தார்கள். இதில் சில புனிதர்களை பற்றி மாத்திரம் இங்கு பார்ப்போம். புனித ஞான பிரகாசியார். புனித ஞான பிரகாசியார் ராஜா தேவதாயின் அனுகிரகத்தினாலே பிறந்ததுமின்றி, இந்த தேவதாயின் உதவியினால் சகல புண்ணியங்களையும் அனுசரித்து தர்ம காரியங்களை செய்து சாகும் வரையிலும் சாவான பாவமின்றி வாழ்ந்தார். அவர் பெரிய ராஜாவாய் இருந்தாலும் தேவ மாதாவுக்கு குறிப்பிட்ட சனிக்கிழமை தோறும் தமது அரண்மனையில் அநேக ஏழைகளை அழைத்து
அவர்கள் பாதங்களை கழுவி துடைத்து சாப்பிட உட்கார சொல்லி அவர்களுக்கு தாமே பரிமாறுவார். பிறகு அவர்களுக்கு தானம் கொடுத்து சந்தோஷமாய் அனுப்பி வைப்பார். தேவமாதாவின் பேரில் வைத்த அன்பினால் அவர் ஒரு சனிக்கிழமை சாக வேண்டுமென்று விரும்பினார். அவர் விரும்பினபடியே ஒரு சனிக்கிழமை பாக்கியமான மரணத்தை பெற்றார். புனித சவேரியார். புனித சவேரியார் தம் வாழ்நாள் எல்லாம் அதிக நேசத்துடன் தேவமாதாவை கொண்டாடி வந்தார். சத்திய வேதத்தை எங்கும் பிரபலப்படுத்த தாம் பட்ட அளவு கடந்த பிரயாசை வருத்தங்கள் மத்தியில் எப்பொழுதும் பரிசுத்த கன்னிகையை நம்பி மாதாவினுடைய அனுகிரகத்தை தேடி வந்ததும் அல்லாமல், தாம் மனம் திருப்பின ஜனங்கள் யாவரும் மாதாவின் பேரில் பக்தியோடு இருக்கும்படி அவர்களை தூண்டுவார். கடைசியாக அவர் சாகும் வேளையில் அதிக பக்தியுடன் அன்னையை மன்றாடி அடிக்கடி அன்னையை நோக்கி, நீர் எனக்கு தாயாராய் இருக்க வேண்டுமென உம்மை மன்றாடுகிறேன் என்பார். புனித தெரசம்மாள். புனித தெரசம்மாள் தமது சிறு வயதிலேயே தன்னை தேவ மாதாவுக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்தவர். தன்னுடைய சிநேகத்தை தேவ மாதாவுக்கு காண்பிக்கும் வகையில் தனது வீட்டில் ஓர் சிறு கோவிலை கட்டி அதில் பரிசுத்த கன்னிகையின் படத்தை ஸ்தாபித்து அதை அடிக்கடி சந்தித்து மலர்களையும் மற்றும் காணிக்கைகளையும் வைத்து மிகுந்த பக்தியுடன் ஜெபிப்பார். அவர் தமது 12ஆம் வயதில் தன்னை பெற்ற தாயை இழந்த போதிலும் உடனே தேவமாதாவிடம் வந்து அவர்களை தமது தாயாராக தெரிந்து கொண்டார். தேவமாதா அவர்களை மகளாக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு எண்ணிறந்த வரங்களை அளித்து மிகுந்த தயாளத்தோடு அவர்களை காப்பாற்றி வந்தார்கள். ஜெபம். என் நல்ல தாயே, நான் உம்மை நேசிக்கிறேன். உமது பேரில் என் நம்பிக்கையெல்லாம் வைத்து கூடின மட்டும் எவ்விதத்திலும் உமக்கு ஊழியம் செய்ய ஆசையாயிருக்கிறேன். உமது பேரில் நம்பிக்கை வைத்து சாகும் வரையிலும் உம்மை நேசித்து உமக்கு ஊழியம் செய்தால் நான் சர்வேஸ்வரனால் தெரிந்து கொள்ளப்பட்டு உம்முடைய உதவியினால் பேரின்ப பாக்கியத்தை அனுபவிப்பேன் என்று நிச்சயமாயிருக்கிறேன். ஆமேன். இத்தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய சுகிர்த ஜெபமானது: பரிசுத்த கன்னிகையே, என் தாயே, என் ஆண்டவளே, என்னை வழிநடத்தி அருளும். முதல் நாளில் செய்ய வேண்டிய நற்கிரியையானது தேவமாதாவின் பீடத்திற்கு சில புஷ்பங்களை சாற்றுகிறது.